Hey guys, welcome back to Jeeva Lifestyle Vlog. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்டம் டூர் பார்க்கலாம். ஸோ நான் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கன்றதை ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இந்த வீடியோக்கு வந்து லைக் போடுங்க. ஸோ நான் மேக்ஸிமம் வந்து ரோஸ் பிளான்ஸ் தான் வச்சுருப்பேன் அண்டு வந்து காய்கறி செடிகள் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேங்க. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா 7 days ரோஸ், நாட்டு ரோஸ் அண்டு பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ், இந்த மாதிரி நிறைய பூக்கள் தரக்கூடிய ரோஸ் பிளான்ட் தான் வச்சுருப்பேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீர் ரோஸ். இது ஒரு பிளான்ட் தான், பட் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 15 to 20 வந்து ரோஸ் வரைக்குமே நமக்கு வந்து பூக்கள் வந்து கொடுக்கும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தொட்டாசிலங்கி. இது வந்து நல்லது வீட்டில் வைக்கிறது அண்டு நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராகவும் அந்த பிளான்ட் இருக்கும். ஸோ வேணுன்றவங்க வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நாட்டு ரோஸ். இதுலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் நிறைய எடுக்கும், மொட்டுக்கள் வந்து பஞ்சாக எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து மருதாணி செடி வச்சுருக்கேன். மருதாணி செடி எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு செடி. அதுக்கப்புறம் மல்லி செடியும் இருக்குது, அது வந்து நல்ல ஒரு செண்டு மல்லி. வாடாமல்லி பூக்கள் வச்சுருக்கேன். வாடாமல்லி பூக்கள் வந்து நமக்கு பூக்கள் இல்லை, சாமிக்கு போட பூக்கள் இல்லைன்னா அப்போ நீங்கள் அதை தொடுத்து போடும்போது உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வாடாது. அண்டு லெமன் பிளான்ட் வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்குறதுக்கான லெமன் பிளான்ட் வந்து ஒட்டு செடியை தான் நான் வச்சுருக்கேன். அதில் இப்போ காய்களும் எடுத்துச்சு. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அதுக்கான வீடியோவும் வரும். அண்டு துளசியுமே வந்து மாடி தோட்டத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிளான்ட். ஸோ அதுவுமே எங்ககிட்ட துளசி செடியும் வச்சுருக்கேன். அண்டு மல்லி செடி நிறைய வந்து பதியம் போட்டு வச்சுருக்கேன். இப்போ புதினா வந்து எங்கள் அம்மா வந்து கிள்ளிட்டு மீதி காம்பை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. மழை டைமில் இருக்கும்போது சீக்கிரமாக பிடிச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பிளான்ட் இருக்குது, கருவேப்பிலை செடி இருக்குது, வாட்டர் ஆப்பிள் செடி இருக்குது. கருவேப்பிலை செடியும் வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அத்தியாவசியமான ஒரு பிளான்ட் தான். அதுக்கப்புறம் புடிக்கரணை இருக்குது. இதெல்லாம் வந்து 9 month 6 month அந்த மாதிரி டைம் பீரியட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பச்சை கனகாமரம். இதில் வந்து பாம்பு வரும்னு சொல்லுவாங்க, இது வரைக்கும் வரலை. பட் இதை வீட்டில் நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ சூப்பராக வந்து பூக்கள் கொடுத்துட்ருக்கு. அண்ட் இப்போ பார்க்குற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா பாம்பே பசலை, இது பேர். நீங்கள் என்ன பேர் சொல்லுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு டிசம்பர் செடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சப்போட்டா மரம் இருக்குது. சப்போட்டா மரம் இன்ன வரைக்குமே காய்கள் எடுக்கலை. ஸோ மேக்ஸிமம் என்னுடைய மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள், கீரைகள் அண்டு காய்கள் ரேராக தான் இருக்கும். ரோஸ் பிளான்ட்டு நிறைய வந்து இந்த மாதிரி மல்லி செடி வகையை தான் நிறைய வச்சுருப்பேன் நான். அண்டு துளசி பிளான்ட் இருக்கும், மூலிகை செடிகள் நிறைய இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கத்திரிக்காய் செடி வந்து ஒரு 3 செடி மட்டும் இருக்குங்க. ஸோ அதில் வந்து இன்னும் காய்கள் வந்து எடுக்கலை பெருசாக. ஒரு பிளான்ட்டில் மட்டும்தான் காய் எடுத்துருக்கு. அண்டு இப்போ இந்த மழை டைமில் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த எலிகள் வந்து ஏதோ இது தரையில் இருக்க மாதிரி வந்து நம்ம பாட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் நோண்டி வலை நோண்டி போகிறதா அது நினச்சிக்கிட்டு போகுது. அது எல்லா செடியுமே கொஞ்சம் நாசம் பண்ணி வைக்கிது. எலிக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எலி வர்றதுக்குலாம் நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு. அண்டு இந்த பிளான்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் ஒரு 1 month தான் ஆகுது வாங்கிட்டு வந்துச்சு. அத்திப்பழம் வந்து வீட்டில் வளர்த்திங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு ஈல்டு கொடுக்கும். அண்டு இது வந்து மைசூர் மல்லி. ஸோ மேக்ஸிமம் என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து இந்த மாதிரி பூக்கள், காய்கள், காய்கறிகள் தான் வச்சுருப்பேங்க நான். அண்டு மரங்கள் கொஞ்சம் இருக்கும், முருங்கை மரம் அண்டு இந்த மாதிரி அத்தி மரம், அப்புறம் வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது பெருசாக வந்து எனக்கு நிறைய உரங்கள் தரணும். பட் நான் வந்து எனக்கு டைம் இல்லாதனால நான் தரதில்லை. ஸோ நான் ஃபுல்லாகவே என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து எப்படி மாற்றலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, வெறும் பூச்செடிகளை மட்டும் வைக்கிறதா பிளானில் இருக்குது. ஸோ எனக்கு பிடிச்ச சில மரங்கள் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். அதில் ஒன்று வந்து ட்ராகன். இது ட்ராகன் வந்து நமக்கு பெருசாக வந்து பூ எடுத்து காய்க்கிறதுக்கு எப்படியும் 1 to 2 years ஆகிடுங்க. பட் இதோடைய அப்டேட் வந்து நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து ஒரு வீடியோவில் வந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்டு இப்போ நீங்கள் பார்க்குறது பாகற்காய். நம்ம வீட்டில் கடையில் வாங்கின பாகற்காய் தான் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுவுமே நிறைய வந்து கொடிகள் பூக்கள் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு. இது நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 yearsஆக நான் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்குது. ஒரு கிழங்கு தான் வச்சேன், பட் அதை வச்சு நிறைய செடிகள் வந்துடுச்சு. அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம வீட்டில் வாங்கின உருளைக்கிழங்கு தான் கொஞ்சம் முளை வந்துருந்தது. ஸோ அதையும் நான் எடுத்து நட்டு வச்சுருக்கேன். பார்ப்போங்க அதில் காய் வருதான்ட்டு. பட் அதில் வந்து உருளைக்கிழங்கு மட்டும் வைங்க, அது கூட எதுவுமே சேர்த்து வைக்காதீங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் இருக்க பிளான்ட்ஸ் வந்து ஓவரால் கவர் பண்ணியிருக்கேன். அண்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட்டாக நான் உங்களுக்கு வந்து பதியம் போடுறேன். ஸோ மழை டைம்ன்றதுனால நம்ம வந்து இந்த மாதிரி செடிகளை கட் பண்ணி நம்ம பதியம் போடுறதுனால சீக்கிரமாக நமக்கு வேர் பிடிச்சிரும். ஸோ மல்டிபிள் பிளான்ட்ஸை நீங்கள் உருவாக்கணுன்னா கண்டிப்பாக இது கரெக்டான
டைமு. இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்குல வந்து பார்த்திங்கன்னா கீழே தொங்குற கிளைகளை தான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து வேர்கள் வந்துடுச்சு. ஸோ அதனால் டைரெக்டாக நம்ம மண்ணில் நடும்போது சூப்பராக வந்து வேர் பிடிச்சி நமக்கு வந்துடும். அண்ட் இப்போ பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி செடியுமே என்கிட்ட ஒரு 2-3 இயர்ஸில் இருக்குது. ஸோ அதை கிளையாக உடச்சி வச்சு நான் நிறைய செடியை ஆக்கி வச்சுருக்கேன். அதுக்கான வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ வந்து தப்பு செடி தான் வருது. இதுக்கு முன்னாடி நிறைய பிளான்ட் வச்சுருந்தேங்க சங்குப்பூவில். ஸோ இப்போ வந்து சங்குப்பூ வந்து தானாக வருது. அது டீ போட்டு குடிக்கிறதுக்காக மெயினாக வச்சுருக்கேன். அண்டு சங்குப்பூவும் வீட்டில் வைக்கிறது அது ஒரு வாஸ்து செடிங்க. ஸோ மறக்காமல் சங்குப்பூ வாங்கி வைங்க. அண்டு பெரண்டை வச்சுருக்கேங்க. ரொம்ப முக்கியமான அத்தியாவசியமாக தேவைக்கு இருக்கிற பிளான்ட் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன் மாடி தோட்டத்தில். ஸோ அதுதான் உங்களுக்கும் சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இது பெரண்டிலுமே பாருங்களேன் வேர்கள் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த கணுக்களில் இருக்கிற வேர்கள்லாம் சூப்பராக வந்து மழை டைமில் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. நான் அதை கிள்ளி அதையுமே உங்களுக்கு பதியம் வச்சு காட்டுறேன். ஆல்ரெடி இந்த பாட்டில் இருக்கிறத வந்து அப்படி தான் நான் பதியம் போட்டேன். சும்மா ஜஸ்ட்டு கிளைய மட்டும் தான் உடச்சி வச்சேன். அப்போ வந்து வேர்கள் எனக்கு கிடையாதுங்க. ஸோ உங்களுக்கு வந்து காட்டுறதுக்காக அதை வேரை உடச்சி நான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி வெட்டி கிளிகள்லாம் வருங்க. அது வந்து எங்கள் அம்மா சாகடிக்காத விட்டுருந்தாங்க. ஏன்னா அது வந்து கெட்ட பூச்சிகளை வந்து சாப்பிடும் அப்படின்னாங்க. அதனால் நான் அதை எதுவுமே பண்ணலை, அப்படியே விட்டுட்டேன். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து செம்பருத்தி வந்து பதியம் போடலாங்க. செம்பருத்தி வந்து ரொம்ப ஈஸிங்க. டக்குன்னு வேறு பிடிச்சிரும். எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் நான் அந்த மாதிரி தான் செம்பருத்தி உருவாக்கி வச்சுருந்தேன். பட் பராமரிக்காமல் விட்டதுனால கொஞ்சம் செடிகள் இறந்துடுச்சு. இது வந்து அடுக்கு செம்பருத்தி. ஸோ நீங்கள் நடவு செய்யும் போது பூச்சிகள் இல்லாமல் கொஞ்சம் கனமான கிளையாக பறித்து நீங்கள் வச்சிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்து வேறு பிடிச்சிரும். அது வந்து அடுக்கு செம்பருத்திங்க சிவப்பில். அண்ட் இப்போ வந்து கட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாண்டில் கலர் நடுவில் வந்து ரெட் கலர் வரும் அந்த செம்பருத்தி. ஸோ அதுவுமே ஒரே ஒரு பிளான்ட் தான் இருக்கும். நிறைய வச்சுருந்தேன், பட் அது எல்லாமே இறந்துச்சு. ஸோ அதுவுமே கட் பண்ணிவிட்டு பூச்சிகள் இல்லாமல் கொஞ்சம் கனக்கிளையாக நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா அது வந்து சீக்கிரமாக வந்து காயாது. இந்த வெள்ளைப்பூச்சி வந்து தாங்க எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 4 செம்பருத்தி செடியை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு இறந்தே போச்சு அந்த செடி. நானும் வந்து கவனிக்காமல் விட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வருது. ஸோ இதுக்கு மேலெலாம் வந்து இவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுன்ட்டு தான் நான் இவங்கள வந்து நம்ம எதனா பண்ணணும்னு சொல்லிட்டு நான் இறங்கி வந்து பதியம் போட ஆரம்பிச்சுட்டு அந்த பூச்சிகளையும் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேங்க. நான் பூச்சிகள் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா யோசிக்கவே மாட்டேங்க. அதில் மொட்டுக்கள் இருக்குது, காய்கள் இருக்குலாம் யோசிக்க மாட்டேன். நான் அப்படியே கட் பண்ணி போட்டுருவேன். ஏன்னா கம்மியாக இருக்கும் போது நீங்கள் மருந்து தெளிக்கலாம், வேப்பெண்ணெய் நீங்கள் தெளிக்கலாம். இப்போ நீங்கள் அதிகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் என்ன தான் தெளித்தாலும் போகாது. மழை தண்ணி வந்து ஃபோர்ஸாக வந்தால் போகும், ஆனால் அந்த அளவுக்கு போகாது. ஸோ அதனால் நான் வந்து அந்த பூச்சி இருக்கிற இடத்த மொத்தமாகவே நான் கட் பண்ணி போட்டுருவேன். சைடில் நமக்கு துளுத்து வரும். சின்ன பிளான்ட்டாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுங்கள். இது கொஞ்சம் பெரிய பிளான்ட்டாக இருக்கனால நான் அப்படி கட் பண்ணி போடுறேன். ஸோ இதுவுமே வந்து நான் பதியம் போட்டுட்டேங்க. ஸோ ஒரு 3 கன்று உள்ளே போகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு வேர் வந்து பிடிக்கும், சீக்கிரமாக காயாது. இதை வந்து நீங்கள் மழையில் டைரெக்டாகவே வைக்கலாம். நீங்கள் வெயில் டைமாக இருந்தால் மட்டும்தான் தனியாக நீங்கள் எடுத்து வைக்கணும். பட் இது மழை டைம்னால டைரெக்டாக நீங்கள் வைக்கலாம். சன்லைட்டும் வேணும் அண்ட் மழை தண்ணியும் வேணும். இதோடைய அப்டேட் வந்து கூடிய சீக்கிரத்தில் நான் போடுவேன். இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக துளுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா துளுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோ உங்களுக்கு போடுறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோஸ் செடியெலாம் வந்து கட் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வந்து துளுக்க ஆரம்பிச்சிரும். இதை நான் சைடில் கட் பண்ணிவிட்டு அதுக்கான வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு வந்து நித்தியமல்லி வீடியோ பதியம் போடலாங்க. ஸோ இதில் வந்து இலைகள்லாம் லைட்டாக உடைச்சிட்டு அதே மாதிரி அங்கே சொன்ன மாதிரி அந்த கணுவை மட்டும் வச்சுக்கோங்க. கணு தாங்க மேட்ரு. இந்த டைமில் எல்லாத்தையும் வந்து நீங்கள் பதியம் போட்டுருங்க, சூப்பராக வந்துடும். ஸோ ஆல்ரெடி நான் போட்டு வச்சுருக்கேன். அது வேர் பிடிச்சி அப்படியே நிற்கிது பாருங்கள். நீங்கள் வந்து வந்துடுச்சான்ட்டு நீங்கள் பிடிங்கலாம் பார்க்கக்கூடாது. ஒரு 2 மந்த் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க, அதுவே துளிர் வரும். சம்டைம்ஸ் வந்து சில துளிர்கள் வரும், ஆனால் வேர்கள் வந்திருக்காது. ஏன்னா மழை தண்ணி பட்டு நமக்கு துளிர்கள் மட்டும் வரும். ஸோ அதனால நீங்கள் வந்து உஷாராக இருங்க. சரி நம்ம பாட்டு மாற்றி வைப்போம்னு நீங்கள் பிடிங்கி வேறு பாட்டில் வச்சிங்கன்னா வேர்கள் குட்டி வேர் வந்து இறந்துரும். ஸோ அதனால் உஷாராக இருங்க, பதியம் போடுறேங்க. அதுக்கப்புறம் இந்த கடைசியாக வந்து என்னுடைய 7 days ரோஸில் இருக்கிற இந்த பாம்பே பசலைக்கீரைலாம் கிள்ளிட்டு நம்ம வந்து அந்த செடியை வந்து க்ளீன் பண்ணி விட்டோம். அதில் வந்து மயில்மாணிக்கமும் வருது. ஸோ அதுக்கான விதைகளும் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து சேர்க்க வச்சுட்டு வேணுன்றவங்களுக்கு தரேன். ஸோ அப்படி வேணும்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து சங்குப்பூ பிளான்ட் வந்து இங்கே தனியாகவும் இருக்குங்க. ஸோ டீ போடுறதுக்காக கொஞ்சம் சங்குப்பூக்களை வந்து பறித்து டீ போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டேங்க.
ஸோ சங்குப்பூவில் வந்து நிறைய வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து பீரியட் டைம்லலாம் வந்து ஸ்டொமக் பெயினை வந்து ரொம்ப வந்து ரெடியூஸ் பண்ணும். ஸோ கண்டிப்பாக சங்குப்பூ கண்டிப்பாக வீட்டில் வளங்க. கடைசியாக வந்து நித்தியமல்லி செடியிலேருந்து பூக்களை பறிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. என்னுடைய மாடி தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் போடுங்க.